நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்றன் செய்யும் குமரேச இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்துல இந்த பாடலுக்கு பொருள் என்ன தெரியுமா? நாளின் செய்யும், அதாவது இன்னைக்கு வந்து நாள் வந்து நல்ல நாள், நாளைக்கு அஷ்டமி நவமி, இல்லைன்னா இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம், இல்லைன்னா இன்னைக்கு வந்து மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்ட்டு நிறைய தீமையை விளைவிக்கக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா? ஆனா இந்த முருகப்பெருமானை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு தீய நாளாக இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து வேலை செய்யாது. அதான் நாள் என் செய்யும், அதாவது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நமக்கு அது எல்லாமே ஒரு நல்ல நாளாக தான் அமையும். அதுதான் நாள் என் செய்யும். அடுத்தது வினைதான் என் செய்யும், அதாவது நம்ம சமயத்துல முன் ஜென்மத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ போன ஜென்மத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து நல்லது நடக்கும். இது போன ஜென்மத்தில் அறிந்தோ அறியாமலேயோ ஏதாவது ஒரு தீய விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு தீமை நடக்கும். இதற்கு பேர் தான் கர்ம வினை இல்லையா? ஆனால் நம்ம இந்த முருகப்பெருமானை நம்ம மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கர்ம வினைகள் நம்மளை எதுவுமே செய்யாது. என்னை நாடி வந்த கோளின் செய்யும், அதாவது நம்ம போன ஜென்மத்தில் செய்த வினைக்கேற்ப நம்ம பிறக்கும் போதே நவக்கிரகங்களில் தீய விளைவை தரக்கூடிய கிரகங்கள் இதெல்லாம் நமக்கே தெரியும். ராகு, கேது, அப்புறம் சனி பகவான், இந்த மாதிரி தீயதை விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எந்த கிரகமும் நமக்கு எந்த ஒரு தீய விளைவையும் நமக்கு தராது. அதான் என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்றின் செய்யும். அப்படின்னா கொடிய கூற்று அப்படின்னா யமன். நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா யமனால கூட நம்மளை வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பொருள். அடுத்து குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே, அதாவது குமரேசனுடைய இரு தாளை நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும், அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சிலம்பு, தண்டை, சதங்கை, அதே போல நம்ம முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் 12 தோள்களும் கடப்ப மலர் மாலையும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே, அதாவது இதெல்லாம் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எனக்கு முன்னாடி வந்து தோன்றி என்னை பாதுகாக்கும் அப்படின்னு இந்த பாட்டோட பொருள் இருக்கு.
ஆகவே இந்த பாடலை நம்ம பாடினோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நம்மளை அந்த முருகப்பெருமான் அப்படி நம்மளை பாதுகாத்துக்குவார். எனவே இந்த ஒரு பாடலை முருகப்பெருமான் மேலே பாடி வாழ்வில் மேன்மை அடைவோம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி நண்பர்களே.